அன்பு நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆங்ஸைட்டி, அதாவதுங்க ஒரு பயம். எதை பற்றின பயம்னா, இப்போ எதிர்காலத்தை பற்றின பயம். நமக்கு அடுத்து நடக்க போகிறது என்ன நடக்க போகுது. இப்போ நான் 12th படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நீட் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிடுவேன்னா எனக்கு சீட்டு கிடைக்குமா, இல்லை ஒரு கல்யாண ஸ்டேஜில் இருக்கிறேன்னா எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறது. என் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு, அது ஹெல்த் சரியாகுமா சரியாகாதா, என் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இது இப்படியே இருந்துருமா. அதாவது என்னென்னா, நம்ம எதிர்காலத்தை பற்றின ஒரு விஷயங்கள் இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. ஒரு திருமணமானதுக்கப்புறம் ஒரு விஷயங்களுக்கு தெரிய வருது உங்களுக்கு, இப்படியே இருந்துருவாரா, இந்த வாழ்க்கை துணையோடவே நான் இனிமேல் காலம் ஃபுல்லாக சமாளிக்க போகிறேன். அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குதுங்க. அதாவது ஆங்ஸைட்டி வர்றதுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நம்மளால் நல்லா செய்ய முடியுமா முடியாதா, இல்லை வேலை வந்து சரியாக நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்க போகிறோம், குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது. பொதுவாகவே வந்து எதிர்காலத்தை பற்றின நம்ம சிந்தனைகள் போகும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஃபியர், ஒரு பயம் வந்துடுது இல்லையா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பி ஒரு வெளிநாடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, கிடைச்சம்போது சந்தோஷம், அங்கே போனால் எப்படி இருக்குமோ என்னமோ, நம்மளுடைய பயணம் எப்படி இருக்குமோ, சேஃபாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு பல விதமான ஒரு குழப்பமான மனநிலைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்குள்ளேயும் அது வருது. இல்லை ஒரு வெற்றியை நோக்கி நம்ம ஒரு போராட்டமாக இருக்கிறோம், ஒரு கேரியர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயும் பலருக்கும் வந்து இந்த ஒரு மனக்கவலை, ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம், ஒரு அதையவே நினச்சி அதுவே ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆகுறது. ஒரு கல்யாணம் வச்சுருப்பீங்க, அந்த கல்யாணம் எப்படி நடக்குமோ நடக்காதோ, நல்ல விதமாக நடக்குமா, எல்லாத்தையும் சரியாக சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது. ஒரு ஃபஸ்ட்டு திருமணம் அமையிலேயேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, அமைஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா நடத்த முடியுமான்னு அதில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கவலை. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை சீக்கிரமாக வந்துருமா, வந்துச்சு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா என்னடா 6 மாதம் ஆகி இன்னும் ஒன்று ஒரு குட் நியூஸ் இல்லை கேட்பாங்களே, ஏதாவது குட் நியூஸுங்க அப்படிம்பாங்க. அப்போது இப்படியே வந்து நம்ம குழந்தை வந்துருச்சுன்னா அது வந்து நல்லா ஆரோக்கியமாக கொஞ்சம் ஏதாவது முன்னப்பின்ன இருந்தது அப்படின்னா அதை பற்றின ஒரு கவலை. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்காலத்தை யோசித்து எல்லாமே வந்து ரொம்ப லாங் டர்மாக யோசிச்சு நம்ம கவலைப்பட்டுருக்குறோம். சரி, இதை வந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய ஒரு ஜோசியம் பார்க்கலாம் அப்படிங்கிறது கணக்கு என்ன ஏன் வருது, எதிர்காலத்தில் நமக்கு என்ன விதிச்சிருக்குதோ அதுதான் நடக்க போகுது தானே சொல்கிறாங்க. உங்கள் கிரக அமைப்பு இப்படி இருக்குதுங்க, உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. அப்போது என்ன நடக்க போகுதோ அது நடந்தாலும் தீரப்போகுது. அதையே நம்ம ஒரு நாள் முன்னாடியே இல்லை ஒரு மாதம் முன்னாடி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம பயம் எப்படி இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ இன்றைக்கி எல்லாமே வந்து அதை நம்ம நடக்க போகிறத தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அது சரியாக நடக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் என்னன்னாங்க, வி ஆர் த ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆஃப் அவர் ஓன் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதாவது இப்போ எனக்கு முன்னாடி ஒரு கேமராவில் காட்சி பதிவு நடந்துகிட்ருக்குது, அது மாதிரி நமக்குள்ளே ஒரு கேமரா இருக்குது, அங்கே ஒரு லைட்டிங் இருக்குது, அதுக்கு ஒரு வசனகர்த்தா இருக்கிறாங்க, எல்லாமே வந்து நமக்குள்ளே நம்ம ஒரு காட்சிகள் எடுக்கிறோம். இங்கே நம்ம என்ன தவறு செய்கிறோம்னா, எதிர்காலத்தில் நடக்க போகிற காட்சியை தவறாக எடுத்து பார்க்குறோம், எடுத்து அதுக்கு ஒரு உணர்வு கொடுக்குறோம். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை உணர்வுபூர்வமாக நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடந்துடும் அப்படிங்கிறது. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருமோன்னு நினச்சிட்டே இருந்து அதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன கரெக்ட் பண்ண வேண்டி இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்குள்ளே இருக்கிற எதிர்மறை ப்ரோக்ராமிங் பூரா எரேஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை கிளியராக காட்சிப்படுத்திட்டோம் அப்படின்னா இதுதான் நடக்க போகுது. என்னோடய வாழ்க்கையை நான் தீர்மானித்தபடி என்னுடைய விஷுவலில் நான் என்ன பார்க்குறேனோ அதுதான் அடுத்த நாள் ரீப்ளே ஆக போகுது. நினச்சி பாருங்கள், ஒரு சினிமா கதை வசனம் எழுதி திரைக்கதை அமைச்சு ஒரு இயக்குனர் படம் எடுக்கிறார் அப்படின்னா அவர் எடுத்த காட்சி திரையில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அவர் வைக்காத வசனமும் அவர் வைக்காத காட்சியும் வந்து திரையில் வந்தால் எப்படி இருக்குது, என்னங்க இதெல்லாம் நான் வைக்கவே இல்லை, இதெல்லாம் ஏன் நடக்குது, அவருக்கு ஒரு குழப்பம் வருமா இல்லையா. அந்த மாதிரி தான் வெகுஜன மக்கள் நமக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. நான் இதெல்லாம் நினைக்கவே இல்லைங்க, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு இந்த கர்மான்னு சொல்கிற நம்ம ஊரில் இதை வந்து இந்த ஹவாய் அப்படிங்கிற நாட்டில் அதை வந்து உங்களுடைய ஆழ்மன பதிவுகள் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ப்ரோக்ராமிங் தான் நீங்கள் வெளியில் பார்க்குற காட்சிகள். நினச்சி பாருங்கள், உள்ளுக்குள்ளே படம் எடுக்கிறோம், நம்ம கண்ணு தான் அந்த எப்படி தேட்டர்லாம் வந்து பின்னாடி இருந்து லைட் அடிக்கிறாங்க பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்டர் வழியாக வந்து தான் அந்த திரை காட்சிகள் வருது. அந்த மாதிரி நம்ம கண்ணு வழியாக ப்ரொஜெக்ட் ஆகுது, நம்ம திரை தாங்கிறது நம்ம சுற்றி பார்க்குற உலகம். இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் 7-8 கோடி மக்கள் இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர்த்த நீங்கள் சந்திக்கிறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு 10 பேர் சந்திப்பீங்க, 20 பேர் சந்திப்பீங்க, பஸ்ஸில் போகிறீங்க ஒரு 50 பேர். இந்த மக்கள் தான் நீங்கள் சந்திக்கிற உலகமாக இருக்குது. நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே எடுத்த காட்சிகளினுடைய பிரதிபலிப்பாக இருக்குது.
இந்த கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே எடுக்கிற காட்சிகளை நீங்கள் கரெக்டாக வடிவமைச்சிருவீங்க. சரி, நானே அமைச்சு பார்க்குறேங்க, ஆனால் வெளியில் வேறையே நடந்துட்டு இருக்குது, நானும் நல்லா நினைக்கிறேன், எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் தெரியும், எதை நீங்கள் வந்து காட்சிப்படுத்தி பார்க்குறீங்களோ அது உங்களுக்குள்ளே வெளியில் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு நிறைய பேர் சொல்கிறது கேட்குறேன். அதுக்கு என்ன காரணம்னா, நமக்குள்ளே இருக்கிற எதிர்மறை பதிவுகளை நம்ம நீக்காதது தான் பிரச்சனை. கர்மான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பல விதமான கர்மாக்கள் இருக்குது, அதை வந்து ப்ரோக்ராமிங்கை நமக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகிருக்குது. இந்த ப்ரோக்ராமிங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு எளிமையான ஒரு டெக்னிக் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இதை வந்து தொடர்ந்து ஒரு 6 நாள் வகுப்பு மாதிரி நடத்திட்டு இருக்கிறேங்க. இந்த வகுப்புக்கு வந்து ஒரு 6 நாள் அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுறாங்க. சரி, அவ்வளோ நாள் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் இதை பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது இதை நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நமக்குள்ள 4 வார்த்தைகளை மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணுறது தான். இதுதான் மந்திரமே. இந்த இது வந்து ஒரு சாவி மாதிரின்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ளே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, எடுத்து எறிய வேண்டிய ஒரு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடக்கூடிய ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு சோப்பு மாதிரி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா. இறைவன் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ஃபஸ்ட்டு அதை கேட்டுறேன். எங்கே இருக்கிறாங்க, சிவா அப்படின்னா வானத்தண்ணாந்து பார்க்குறோம். நம்ம திருவிளையாடல் படம்லாம் பார்த்துருப்போம், மேகத்துக்கு மேலே அப்படியே இறைவன்லாம் அப்படியே உட்காந்துருக்குறாங்க, அவங்கெல்லாம் மேகத்துக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க, அப்படியே பார்த்து பழகி இறைவன் எங்கேன்னா வானத்துக்கு மேலே அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இல்லை, இமயமலையில் இருக்கிறாங்க, காசியில் இருக்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் இருக்கிறாங்க, இல்லை இப்போ கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இறைவனுக்கு எப்படி நம்ம பக்தி செலுத்துகிறோம், இப்படி கோயில் கிராஸ் பண்ணும்போது இப்படி கன்னத்தில் போட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி போயிட்டுருக்குறோம். இவ்வளோ தானே நம்ம இறைவன் பற்றி யோசிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போது இந்த கேள்வி கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் அந்த வார்த்தைக்குள்ளேயே ஆன்சர் இருக்குதுங்க. கடம் உள், இந்த கடத்திற்கு உள். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு பயம் இல்லையா. இத்தனையும் படைச்ச அண்ட சராசரத்தையும் படைச்ச அந்த பரம்பொருள் பரமாத்மாவே நமக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியாமல் தான் நம்ம பயப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்போ அது தெரியாமல் வச்சிருந்தது எது அப்படிங்கிறது நமக்கு திரை. ஒரு இப்போ கடவுள் அலங்காரம் பண்ணும்போதெல்லாம் ஆலயத்துலலாம் பார்த்தீங்கன்னா திரை போட்டிருப்பாங்க, அதை வந்து திரை நீக்கிட்டு கடவுள் இறைவனை காட்டுறாங்க. நீங்கள் வடலூரில் போனீங்கன்னா 7 திரை போட்டிருப்பாங்க, அந்த திரையெல்லாம் நீக்கி இறைவனை காட்டுறாங்க. அந்த மாதிரி நமக்குள்ளே இறைவன் இருக்கிறாங்கங்கிறத தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு இருக்கிறது நம்மளுடைய மாயத்திரைகள்னு சொல்கிறாங்க. அது வந்து மும்மலங்கள்னு கூட இருக்குது, ஆணவம் கண்மம் மாயை. இந்த 3 மலங்கள் இதெல்லாம் நீங்கினா தான் நமக்குள்ளே இருக்கிற இறைவனை பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன அந்த ஆங்ஸைட்டிக்கான ரீசன் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நானே எல்லாத்தையும் செய்கிறேன், என்னோடய திறமையால் தான் எல்லாமே நடக்குது, இது என்னால் செய்ய முடியாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனுடைய அந்த காரணங்கிறதுனால தான் ஆங்ஸைட்டி வருது. ஆனால் நமக்குள்ளே இறைவன் இருக்கிறாங்க, அது எல்லா விதமான வழிகாட்டுதலும் நமக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது அவங்க தான் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சோம்னா நமக்கு அந்த ஃபுல் பவர் நமக்குள்ளே வர்றதை உணர முடியும். நம்மளால் சாதிக்க முடியாத என்ன இருக்க போகுது, என்ன நினச்சாலும் அது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை நமக்குள்ளே வரும். அதை செய்யணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை விஷயத்தை க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. என்னென்னா 4 வார்த்தைகள் இருக்குதுங்க, ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழாக்கம் பண்ணி சொல்கிறேன். இப்போது எனக்குள்ளே இருக்கிற எதிர்மறை விஷயங்கள், எனக்கு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி பதட்டம், பயம் வருது. இந்த உணர்வு வந்து என் உடம்ப ஆரோக்கியத்தை கெடுக்குது. எப்படின்னா, ஒரு எண்ணம் வந்து உடம்பை கெடுக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு புளிப்பு, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு புளி அப்படின்னு நினச்சா உடனே நாக்கில் எச்சி வருதா இல்லையா. அந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த எண்ணம் வந்த உடனே பாடி ரியாக்ட் பண்ணுது. அப்போது நம்ம கவலை, பயம் இந்த மாதிரியான உணர்வு இருந்தோன்னா அதுக்கு பாடிக்குள்ளே அதுக்கான ஒரு சுரப்பிகள்லாம் சுரக்கும் இல்லையா, அது வந்து நோய்கள் உண்டாக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நினச்சி பாருங்கள், நம்ம வந்து தேவையில்லாத பயத்தினாலே கவலைனாலேயும் நமக்குள்ளே நோய்கள் வர வைக்க பார்க்குறோம். இது நல்லதா கெட்டதா? தேவையில்லாத வேலை தானே இது. இது யார் செஞ்சாங்க? இந்த உலகத்திலே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே விஷயமும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் இல்லையா. நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனால் அது வராமல் போயிட்டுருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஒரு 2 வயசு குழந்தை கூட நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் சொன்ன பேச்சு கேளு, வேண்டாம் பேசாமல் இருக்குன்னா கேட்காது. எதங்க அப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? மழை வரதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்லை வந்து ஒரு புயல் அடிக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பூகம் போகிறத கண்ட்ரோல் பண்ண எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ளே இருந்து உருவாகி வர எண்ணங்கள். இதை நான் கவலையாகவே தான் நினச்சிட்டு ஒரி பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா நமக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சிடும், நமக்கு தூக்கம் கிடும், நமக்கு டிப்ரெஷன் ஆகும், அதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்.
அப்போ என்ன பண்ணணும்னா நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை தூய்மைப்படுத்திக்கணும். இதுக்கு இந்த 4 வார்த்தைகள், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இறைவா, எனக்கு வந்து எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பயம் வருது, குழப்பம் வருது, இதை வந்து எனக்குள்ளே இருந்து நீக்கிருங்கன்னு சொல்லிட்டு, எனக்குள்ளே இந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததுக்காக நான் வருந்துகிறேன், என்னை மன்னியுங்கள். இதை செய்ததற்காக நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன், நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன், நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அந்த இறைவனுக்கு நம்ம மேலே ஒரு பிரியம் வந்துடுது. இப்போ நாமளே இருக்கிறோம், நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை இவ்வளவோ செய்கிறோம், எப்போ பாரு நம்மளையே குறை சொல்லிகிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன். இத்தனையும் செஞ்சுருக்கிறேன், இப்படி உனக்காக என்னென்னமோ திட்டமெல்லாம் வச்சுருக்கிறேன் எதிர்காலத்தில், அதை பற்றி கவலையே இல்லாமல் எப்போ பாரு வந்து என்னை வந்து ஒரு ரெஸ்பெக்டும் பண்ண மாட்டேங்கிற, என்னை குறை சொல்லிகிட்டே இருக்கிற அப்படின்னா நமக்கு ஃபர்தராக அவங்களுக்கு எதாவது செய்யலாங்கிற ஒரு எண்ணமே நமக்கு போயிடுதா இல்லையா? எத்தனையோ பேரண்ட்ஸ் பார்க்குறோம், நான் இனிமேல் என் சொத்தில் ஒரு பைசா கூட என் பையனுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் சொல்கிறாங்க? என் மேலே அவனுக்கு நன்றி இல்லை, என் மேலே ஒரு மரியாதையும் இல்லை. அப்போது இத்தனையும் செஞ்சு வச்ச இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தி அவங்க மேலே மரியாதை வைக்கும் பொழுது அவங்க மேலும் மேலும் நமக்கு இன்னும் ஆசையாக நம்ம நிறைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை நம்ம தத்ரூபமாக காட்சிப்படுத்தி பார்க்குறோம். நீங்கள் ஒரு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒயிட் கோட் போட்டுட்டு கழுத்தில் ஸ்டெத்து போட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் நடந்து போயிட்டு பேஷண்ட் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அது எப்போ நடக்கும்னா நம்ம ஃபஸ்ட்டு எதிர்மறை எண்ணங்களெல்லாம் கிளியர் பண்ணிடணும். எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற குழப்பத்தையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை நம்ம விஷுவலைஸ் பண்ண அது நடக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ நம்ம இதில் வந்து 2 விஷயங்கள் மெயினாக பண்ணுறோம். எதிர்மறை எண்ணத்தை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிறத தத்ரூபமாக கிளியராக ஸ்கெட்ச் போட்ட மாதிரி, நம்ம ஒரு படம் வரைஞ்சோம்னா எப்படி தத்ரூபமாக வரைகிற அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறத கிளியராக பண்ணிக்கிறது தான் இதனுடைய மெத்தடுங்க. சரிங்க, இது சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே என்னுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்குறேன், அதுக்கு நீங்கள் அழைக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து ரகசிய உண்மைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.